தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து கன்னியும் மறை சாட்சியுமான புனித ஆகத்தாவை நினைவு கூறுகின்றோம். மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய வாழ்வை தன்னுடைய சிறு வயது முதலே இறைவனுக்கு அர்ப்பணித்தவர். அவருடைய அழகை கண்டு பலரும் அவரை திருமணம் செய்ய முயன்றார்கள். ஆனால் தான் தன்னுடைய கற்பை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டதாக தன்னுடைய ஆன்மீக வாழ்விலே ஆழம் கண்டவர்தான் புனித ஆகத்தா. சிசிலியை சார்ந்த புனித ஆகத்தா அந்த நாட்டின் ஆளுநராக இருந்த குயின்சியன் என்பவர் அவரை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்திய பொழுது அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் கிறிஸ்து மீதான நம்பிக்கையில் தொடர்ந்து ஆழப்பட்டு நின்றவராக இருந்தார். அதனை முன்னிட்டு பலவித துன்பங்களை சித்திரவதைகளை அனுபவித்தாலும் கூட அவர் தன்னுடைய உயிரையே கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் மீது தான் கொண்ட அன்பிற்காக, நம்பிக்கைக்காக இழந்தாரே தவிர ஒரு நாளும் அவர் மற்றவர்களுடைய விருப்பத்திற்கு தன்னை கையளிக்கவில்லை. எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் மீது தனியாத அன்பும் நம்பிக்கையும் கொண்ட மக்களாக வாழக்கூடிய வரம் கேட்டு புனித ஆகத்தாவின் பரிந்துரை வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும்
நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, கன்னியும் மறைசாட்சியுமான புனிதாகத்தான் கற்பின் சிறப்பாலும் மறைசாட்சியத்தின் வீரத்தாலும் உமக்கு உகந்தவராக திகழ்ந்தாரே. நாங்கள் இரக்கம் பெற அவர் எங்களுக்காக இறைஞ்சி வேண்டிட அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அரசர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 மற்றும் 10 முதல் 12 முடிய. தாவீதின் இறுதி நாள் நெருங்கின போது அவர் தம் மகன் சாலமோனுக்கு பணித்து கூறியது இதுவே: அனைத்துலகும் போகும் வழியே நானும் போகிறேன். நீ நெஞ்சுறுதியும் வீரமும் கொண்டவனாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவரின் ஆணைகளை கடைபிடி, அவர் காட்டும் வழியில் நட. மோசேயின் சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள கடவுளுடைய நியமங்கள், விதிமுறைகள், நீதி சட்டங்கள், ஒழுங்குமுறைகள் ஆகியவற்றை கடைபிடி. இப்படி செய்தால் நீ செய்யும் காரியங்களிலும் செல்லும் இடங்களிலும் வெற்றி காண்பாய். ஏனெனில் ஆண்டவர் என்னை நோக்கி, உன் மைந்தர்கள் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் என் முன்னிலையில் உண்மையுடன் நடப்பார்களானால் இஸ்ரேலின் அரியணையில் அமர்வதற்கேற்ற ஒருவன் அவர்களுள் இல்லாமல் போவதில்லை என்று எனக்கு கொடுத்த வாக்கு அப்போதுதான் நிலைத்திருக்கும். பின்னர் தாவீது தம் மூதாதையருடன் துயில் கொண்டு தாவீதி நகரில் அடக்கம் செய்யப்பட்டார். தாவீது இஸ்ரேல் மீது ஆட்சி செலுத்திய காலம் 40 ஆண்டுகள். அவர் எபிரேனில் 7 ஆண்டுகளும் எருசலேமில் 33 ஆண்டுகளும் ஆட்சி செலுத்தினார். சாலமோன் தம் தந்தை தாவீதின் அரியணையில் அமர்ந்தார். அவருடைய ஆட்சி உறுதியாக நிலைநாட்டப்பட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. எங்கள் மூதாதை இஸ்ரேலின் ஆண்டவரே, நீர் என்னென்றும் வாழ்த்த பெறுவீராக. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. ஆண்டவரே, ஆட்சியும் உம்முடையதே. நீர் யாவருக்கும் தலைவராய் உயர்த்த பெற்றுள்ளீர். செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. நீரே அனைத்தையும் ஆள்பவர். ஆற்றலும் வலிமையும் உம் கையில் உள்ளன.
எவரையும் பெருமைப்படுத்துவதும் வலியவராக்குவதும் உம் கையில் உள்ளன. பல்லவி. ஆண்டவரே, அனைத்தையும் ஆள்பவர் நீரே. இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவசனங்கள் 7 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சியில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஏதாவது பயணங்கள் மேற்கொள்ளுகிற பொழுது, சுற்றுலா செல்லுகிற பொழுது நம்முடைய ஏற்பாடுகள் பலவிதமாக இருக்கும். அந்த பயணத்திற்கு, சுற்றுலாவிற்கு தேவையான அனைத்தையும் நாம் எடுத்து தயாராக வைப்போம். அணிவதற்கு ஆடை, அலங்காரம் செய்வதற்குரிய பொருட்கள், தேவையான பணம் ஆகியவை அளவுக்கு சற்று அதிகமாகவே நாம் எடுத்து வைத்திருப்போம். போகிற இடம் எவ்வாறு இருக்கும் என்று தெரியாது. அங்கே பணத்தை மற்றவர்களிடத்திலிருந்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்று தெரியாது. சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. அணிந்திருக்கக்கூடிய ஆடையை அலசி மீண்டும் அணிவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்று தெரியாது. எனவே நாம் அனைத்திலும் சற்று அதிகமான பொருட்களைத்தான் எடுத்து வைத்திருப்போம். அணியக்கூடிய ஆடையாக இருந்தாலும் சரி, செலவழிக்கக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி. அன்பு மக்களே, இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய அன்பு சீடர்களை இறை பணிக்காக அனுப்புகின்றார். 2 பேராக பிரித்து அனுப்புகின்றார். அப்பொழுது சீடர்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய அறிவுரை, நீங்கள் எதையும் எடுத்து செல்ல வேண்டாம்.
பையோ பணமோ எதுவும் எடுத்துக்கொள்ள வேண்டாம், கையில் இருக்கக்கூடிய அந்த கோல் மட்டும் போதும் என்று சொல்லி அங்கே சீடர்களை அனுப்புகின்றார். ஆள் தெரியாத, அவர்கள் செல்லக்கூடிய இடங்களை குறித்த முழுமையான விவரம் தெரியாத ஒரு இடங்களுக்குத்தான் தன்னுடைய சீடர்களை அனுப்புகின்றார். இருந்தாலும் கூட நீங்கள் எதையும் நம்பி செல்ல வேண்டாம் என்று அந்த சீடர்களை இயேசு அனுப்புவது நிச்சயமாக அவர்களுக்கு சற்று விசித்திரமாக இருந்திருக்கும். போற இடத்தில் உணவு கிடைக்குமா என்று தெரியாது, ஆடையை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குமா என்று தெரியாது. ஆனால் எதையும் எடுத்து சொல்ல வேண்டாம் என்று போதகர் சொல்லுகிறாரே, ஆண்டவர் சொல்லுகிறாரே என்று நிச்சயமாக சீடர்கள் நினைத்திருப்பார்கள். அன்பு மக்களே, இங்கே ஆண்டவர் சீடர்களுக்கு அருமையான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் எடுத்து செல்லுகிற உங்கள் பணத்தின் மீது, உங்களுடைய உடைகளின் மீது, உங்களுக்கு தேவையான பொருட்களின் மீது நீங்கள் வைக்காதீர்கள். மாறாக உங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது பதிய வையுங்கள். நீங்கள் செல்லக்கூடிய இடத்திலே உங்களுக்கு தேவையானதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் உங்களுடைய இறை பணியை நம்பிக்கையோடு தொடங்குங்கள் என்று இறை பராமரிப்பிலே சீடர்கள் தங்களுடைய நம்பிக்கையை ஆழமாக பதிக்க வேண்டும் என்று அருமையான பாடத்தை இயேசு சீடர்களுக்கு கற்றுத் தருகின்றார். முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கும் கூட தாவீது அரசர் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. மகனே, நான் மூதாதையர்களோடு சேர்த்து கொள்ளப்பட போகிறேன், எல்லாரும் போகிற பாதையிலே நான் பயணிக்க போகிறேன் என்று தன்னுடைய இறுதி காலத்தை முன்னறிவிக்கிறார். அவ்வாறு தன்னுடைய இறுதி காலத்தை தன்னுடைய மகனிடத்திலே அவர் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது மகனுக்கு சொன்ன அடிப்படையான அறிவுரை இதுதான்: மகனே, ஆண்டவருடைய விழுமியங்களின்படி, நியமங்களின்படி, கட்டளைகளின்படி நீ நட. அப்பொழுதுதான் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக விளங்குவாய். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குறுதி அப்பொழுதுதான் உன்னிலே நிறைவேறும் என்று சொல்லி அவர் தன்னுடைய சொத்துக்களில், தான் விட்டு சென்ற நிலபுலன்களில் தன்னுடைய மகனுடைய கண்களை பதிக்க சொல்லவில்லை. என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நீ பார்த்துக்கொள், நன்றாக ஆட்சி செய் என்று அவர் இந்த உலக செல்வங்களை தன்னுடைய மகனுக்கு சுட்டி காட்டவில்லை. மாறாக தாவீது அரசர் தன்னுடைய மகன் சாலமோனுக்கு சுட்டி காட்டியது ஆண்டவரில் நம்பிக்கை கொள், அவருடைய கட்டளைகளை விட்டு நீ பிறழ்ந்து நடக்காதே என்பதுதான். அன்பு மக்களே, நாமும் கூட இறை பராமரிப்பிலே நம்முடைய நம்பிக்கையை முழுமையாக வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வும் ஆசீர்வாதம் மிகுந்த ஒரு வாழ்வாக இருக்கும். நம்மிடத்திலே ஒன்றும் இல்லையே என்கின்ற ஒரு நிலை இருக்கலாம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கின்ற ஒரு கேள்விக்குறி கூட நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கலாம். ஆனால் இறை பராமரிப்பில் நாம் ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தோம் என்று சொன்னால் எதிர்காலத்தை குறித்த பயமோ நிகழ்காலத்தை குறித்த கலக்கமோ எதுவும் நம்மை ஒன்றும் செய்யாது. எனவே அப்படிப்பட்ட வாழ்வை, ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை, நம்பிக்கையை முழுமையாக பதித்து இறை பராமரிப்பு நம்மை வழிநடத்தும் என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையை உள்வாங்கிக் கொள்ள தேவையான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கை தரும் நேரம்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஆகத்தாய் எனும் புனிதையை கொண்டாடும் நாங்கள் உமக்கு கையளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு உவப்பு அளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாகிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உமை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனித ஆகத்தா, இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறை
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தமிழாலே கவி பாடும் பேரானந்தம். சிறைகளால் என் மனம் எரிகிறதே, பறந்திட பறந்திட இறை உறவில் இணைந்திட மகிழ்கிறதே நம் தனம். வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாராயோ பேரின்பம் என் வாழ்விலே. வாராயோ பேரன்பே என் இயேசுவே, தாரா
அன்பு மக்களே, நாளை காலை திருப்பலி நடைபெறாது. நாளை மாலையில் திருப்பலியும் தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் நடைபெறும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆகத்தாயினும் புனிதையை கன்னிமை மறைசாட்சியம் ஆகியவற்றின் இரட்டிப்பு வெற்றியால் புனிதர்கள் மத்தியில் முடிசூட்டினீரே. இவ்வருளடையாளத்தின் ஆற்றலால் தீமை அனைத்தையும் நாங்கள் துணிவுடன் மேற்கொண்டு விண்ணகமாட்சிக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தை அவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகள் அறைக்கின்ற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆகத்தாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.